அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜெயராவிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன, இந்த ஈத் பெருநாளின் சிறப்பை பற்றி தாங்க. என்னன்னு கேளுங்க. இந்த இஸ்லாமியருடைய தன்மையை பற்றி தாங்க. நேற்று ஈத் முபாரக் அப்பன்னு சற்று ஏறக்குறைய 18 கோடி ஜனங்கள் இஸ்லாமியர்கள் இந்த ஈத் முபாரக்கை கொண்டாடினர். எந்த ஒரு ஆரவாரம் இல்லாத இந்த ஈத் முபாரக்கை அழகான முறையில் கொண்டாடினாங்க. 18 கோடி இஸ்லாமியர்கள் இந்த நோன்பை இந்த நோன்பு பெருநாளை அழகான முறையில் 30 நோன்பையும் வச்சு அழகான முறையில் இந்த 18 கோடி ஜனங்களும் நேற்று பெருநாள் தொழுகை, ஈத் முபாரக் தொழுகை அழகான முறையில் தொழுது முடித்தார்கள். அதனால் எந்த ஒரு துன்புறுத்தலும் கிடையாது, எந்த ஒரு பெண்ணுக்கும் பாலியல் வன்முறை கிடையாது. இந்த ஈத் பெருநாள்னால் எந்த ஒரு வழிபாடு ஸ்தலங்களும் துணி போட்டு மூடவில்லை. எந்த ஒரு சமூகத்திற்கும் மாறாக கோஷங்களும் எழுப்பவில்லை. எந்த ஒரு புனித ஸ்தலங்களும் துணி போட்டு மறைக்கவில்லை. சாராயம் குடித்துவிட்டு கூத்தடிக்கவில்லை. யாருக்கும் எந்த இடையூறும் செய்யவில்லை. அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள்னு சொல்லி யாரும் துன்புறுத்தப்படவில்லை. எந்த மத பேத ஜாதியும் இந்த இடத்தில் ஈத் பெருநாள் அப்பன்னு எடுத்து வைக்கவில்லை. அதுக்கு மாறாக இஸ்லாம் மதம் ஏழைகளுக்கு உணவளிக்க செய்தது. இறைவனுக்கு நன்றி சொல்லப்பட்டது. ஒழுக்கக்கேடான விஷயங்களை தாண்டி ஒழுக்கமாக வாழ சொல்லி கொடுத்தது இந்த இஸ்லாம் மதத்தின் பெருநாள் ஈத் முபாரக். பரஸ்பரம் சக மனிதனையும் மலர்ச்சியோட வாழ்த்து சொல்ல வச்சது. எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று இந்து மத பேதம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் உணவை பரிமாறி கொண்டு அழகான முறையில் இந்த ஈத் முபாரக்கை வாழ்த்து சொல்ல வச்சு இந்த ஒற்றுமையை நிலைநிறுத்தியது இந்த ஈத் முபாரக், இந்த ஈத் பெருநாள். எந்த ஒரு மனிதனையும் பரஸ்பரமாக ஒற்றுமையோடு வாழ சொல்லி ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாக இருக்க சொன்னது தான் இந்த ஈத் முபாரக். இந்த பெருநாளில் இந்த நோன்பு வச்சு இந்த பெருநாள் கொண்டாட்டத்தில் ஒற்றுமையும் ஒழுக்கத்தையும் சிறந்த ஒரு பன்மையும் இரக்க குணத்தையும் பிறருக்கு உணவளிக்கக்கூடிய அந்த தன்மையையும் எல்லாரு கூடயும் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவும் எடுத்து கொடுத்தது தான் இந்த ஈத் முபாரக். இது காலங்காலமாக இப்படி தான் நடந்து வருது இஸ்லாமியருடைய ஈத் முபாரக் கொண்டாட்டம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் சிந்தியுங்கள் மக்களே, எல்லாரும் உணருங்கள் மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும்.